Taste the Daily. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை அகற்றி நல்லாட்சியை வழங்குவதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற லட்சியத்தின் 15வது நாள் பயணம் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுச்சி பிரச்சாரம் செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக அமைச்சர் துரைமுருகனுக்கு பதிலடி. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் எழுச்சி உரையாற்றிய போது கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி அழைக்கிறாரு, அவ வியாபாரம் நடக்கலீனா ஏதாவது நம்ம கூட்டணி கூவி அழைக்கிறோமா, அங்க நம்ம கூட்டணி யாரும் வரலீனா. திரு துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முத பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினை விரட்டியடித்து தமிழகத்தில் நல்லாட்சி அமைய அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என அன்பு வேண்டுகோள் விடுத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்த நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என முழக்கமிட்டு பாய் பாய் ஸ்டாலின் என எச்சரிக்கை. ஸ்டாலின் திமுக மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் ஏழைகள் என்ற சொல் இல்லா நிலையை உருவாக்குவோம். அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு படிக்கட்டாக இருந்த கட்சி அதிமுக கட்சி. இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அதிமுக அமைந்த பிறகு உருவாக்கும். உழவன் செயலி உள்ளிட்ட நிறைய திட்டங்களை விவசாயிகளுக்காக கொண்டு வந்த அரசு அதிமுக. அதிமுக நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதென்றும் விவசாய நிலங்களை காப்பாற்றிய கட்சி அதிமுக என்றும் எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பேச்சு. ஏரி தூர்வாரதுனால ஆழமாக்கப்பட்டது. மழை காலத்தில் அந்த தண்ணீர் சேமித்து கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. இன்னைக்கு நதியின் குறுக்கே தடுப்பன, எங்கெங்கெல்லாம் தண்ணி வீணாக போதோ அங்கெல்லாம் தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன. இப்படி நீர் மேலாண்மையில அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் சிறப்பா செயல்பட்டது. உடம்புக்கு உயிர் எப்படியோ இந்த விவசாயிகளுக்கு உயிரா இருப்பது நீர். ISI முத்திரை போன்றது அதிமுக. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கும் கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அதிமுக கட்சி ISI மாறி, ISI முத்திரைனா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படி அதிமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களோட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க எங்க பத்தி விமர்சனம் செய்துக்க அருகதை இருக்குது. இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா? காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கோரி 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக. மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட முயற்சிக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் கேள்வி. 22 நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க. இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அதிமுக திறமை, தில்லு திராணி, மக்கள் மீது அக்கறை, விவசாயிகள் மீது அக்கறை. 39 நாடாளுமன்றம் பிடிக்கிறீங்களா? நீங்க ஏன் அதை நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பல? பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம்.
இன்னும் 8 மாதத்திற்கு பிறகு திமுக என்ற கட்சி தமிழகத்திலேயே இருக்காது. 14வது நாள் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இன்னும் 8 மாசம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா. இந்த 8 மாசத்துக்கு பிறகு திமுக என்ற கட்சி தமிழகத்தில் இருக்காது. நீ மக்களை பற்றி கவலைப்பட்டாதானே மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீ மக்களை பற்றி கவலைப்படுறது இல்லையா? வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க. திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருடப்பட்டுள்ள நிலையில் IAS அதிகாரி நியமித்து தனியார் மருத்துவமனைகளில் சோதனை நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எழுச்சி உரையாற்றிய போது கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடலாம். இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது. அரசாங்கம் வெளியிட்டு இருக்குதுங்க, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்காங்க. அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க. கிட்னி திருட்டில் திமுகவுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் திருச்சி சிதார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மண்ணச்சநல்லூர் திமுக MLA கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனை என்றும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் உடம்பில் உள்ள உறுப்புகளை வெட்டி எடுக்கிறார்கள் என்றும் ஆவேசம். திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, பெரம்பலூர் மற்றும் சிதார் மருத்துவமனை திருச்சி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக MLA கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க. ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதெல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு உயிருடன் செல்பவர்கள் உயிரில்லாமல் வருகின்றனர். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா அங்கேயே கத்திரிக்கோள் போட்டு அழகா கிட்னி எடுத்துக்கிறான், லட்சக்கணக்கில் விற்கிறான். ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவைங்களா? விசிகவை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டு வருகிறது. திமுகவை பற்றி புகழ்ந்து பேசும் திமுக கட்சியினர் எதற்கு சட்டமன்றத்தில் எதிர்வரிசையில் உட்கார வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திரு திருமாவளவன் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சி பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தைய கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. பாதி விழுங்கிட்டாங்க, இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திக்கங்க. திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுமாறினாங்க. அதே போல மதுரையில் கொடியிடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி. இதையெல்லாம் உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. TNPSC குரூப் 4 விவகாரத்தில் திமுக அரசு அளித்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. அதிமுக சார்பாக வழக்கு தொடர உள்ளோம், நல்ல தீர்வு காணப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. TNPSC பொறுத்த வரைக்கும் நான் நேற்று அறிக்கை விட்டேன், அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே எங்களுடைய கட்சியின் சார்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க. நல்ல தீர்வு காணப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சித் தமிழருக்கு பிரம்மாண்ட தேங்காய் மாலை அணிவித்து தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் உற்சாகம். கஜா புயலின் போது நிவாரண நிதி உதவிகளை வழங்கியதைப் போல மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உயர்த்தி வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் எழுச்சி உரையாற்றிய போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி.
அவள் கஜா புயல்ல பாதிக்கப்பட்டாங்க. அந்த போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம், டீசல் மானியம் கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும். புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய துர்கா ஸ்டாலின் அரசு பணிகளுக்கிடையே உதயநிதி வந்துள்ளதாக கூறியதை விமர்சனம் செய்த கழக பொதுச் செயலாளர் தமிழக மக்களுக்காக உதயநிதி என்ன கிழித்து விட்டார் என கேள்வி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 14ஆம் நாளில் பேராவூரணியில் எழுச்சி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் குடும்பத்தினர்தான் நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைப்பதாகவும் குற்றச்சாட்டு. துர்காமா வேற வந்துட்டாங்க, புஸ்தகத்தை வெளியிட்டு அந்த மேடை ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசும்போது சொல்றாங்க, பல்வேறு வேலைகள்லாம் விட்டு பல்வேறு பணிகள்லாம் விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விட்டார் என்று. என்ன நடிப்பு! அப்பாவோட அவருடைய அம்மா பயங்கர நடிப்பு நடிக்கிறாங்க. ஏங்க, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நிறைய வேலை இருக்குதான் உதயநிதிக்கு. என்ன கிழிச்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு அவர் நினைச்சு பாருங்க. 2026 அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் ஸ்டாலின் வேட்டி சட்டை இல்லாமல் செல்வார். நீட் தேர்வு விவகாரத்தில் ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது? 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த ஆட்சியில பங்கு பெற்றது. அப்போ திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். அப்பதான் 2010 டிசம்பர் 21 இதற்கு நோட்டிபிகேஷன் அரசுல வெளியிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்தது. கொண்டு வந்ததும் அவர்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் நடிப்பதும் திமுக தான். ஆக நாடகம் நடிப்பதிலே வல்லவர் திரு ஸ்டாலின். தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து சட்டப்பேரவையில் 2.25 மணி நேரம் பேசிய போது ஒரு பதிலும் சொல்லவில்லை பொம்மை முதல்வர் ஸ்டாலின். கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியாத ஸ்டாலினால் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றப் போகிறார் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சட்டமன்றத்தில் பேசினா 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசினேன். எதிர்கட்சி தலைவராக இருந்து 2.25 மணி நேரம் இன்னைக்கு மேதக ஆளுநர் உரையில் பேசினேன். ஒரு பதிலையும் காணாம். கடைசி வரைக்கும் என் தொண்டை காஞ்சி தான் மிச்சம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை 2.25 மணி நேரம் பேசின பிறகு ஒரு பதிலும் சொல்ல முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்டாலின் பேசுறார், எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாரு? நான் இரவில் கண் மூடி, ஸ்டாலின் பேசுற, இரவில் கண் மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன். எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்துவிடுவோம் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறார். அப்புறம் எங்க போய் நாட்டை காப்பாத்துவ? உன் கட்சிக்காரனே நீ பிரச்சனையே காப்பாற்ற முடியல, உன் கட்சி பிரச்சனையே தீர்க்க முடியல. இது நாம சொல்லிங்க, அவர் சொன்னது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு பாதுகாப்பா இருக்க முடியுமா? நாட்டு மக்களுக்கு தேவை நன்மை கிடைக்குமா? திமுக அமைச்சர்களின் கதவை அமலாக்கத்துறை தட்டிக் கொண்டிருப்பதால் 2026 எவர் எந்த இடத்தில் இருப்பார்கள் என்று தெரியவில்லை. கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீங்க திமுக காரங்களாம் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்கிறான். அமலாக்கத்துல ஒவ்வொரு கதவா தட்டுது, ஒவ்வொரு அமைச்சர் கதவை தட்டிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் எவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பா இருப்பாங்க, பல பேர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்பாங்க தான் நான் நம்புறேன். புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மாற்றம். வரும் 26ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் 29ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக அரசு நியமித்தது சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு சட்ட விதிகளையும் அரசின் நிர்வாக முடிவுகளையும் கேள்விக்குறியாக்கி உள்ளதாக குற்றச்சாட்டு. நீட் முதுநிலை தேர்வு விண்ணப்பித்த
1000த்திற்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு. தங்குமிடம், பாதுகாப்பு, பயணச் செலவு, பயண அலைச்சல் என மருத்துவ கனவை பாதிக்கும் பிரச்சினைக்கு விடிய அரசு மத்திய அரசுடன் இணைந்து உடனடி தீர்வு காண மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் நடப்பாண்டில் 2250 மாணவர்களை சேர்ப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 1023 மாணவர்களை சேர்ந்த அவலம். இலக்கில் சுமார் 54% வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் உள்கட்டமைப்பு, ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்காமல் பள்ளிக்கான நோக்கத்தையே சிதைக்கும் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆங்கில ஆசிரியர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாணவிகள் பள்ளிக்கு செல்லவே அச்சப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மது அருந்த பணம் கேட்டு தாக்கிய சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்த காகித ஆலை ஊழியருக்கு சரமாரி அரிவாள் வெட்டு. காவல் நிலையத்தில் புகார் அளித்தவரின் விவரம் குற்றவாளிக்கு தெரிந்தது எப்படி? சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியவர்களே கூலிப்படையாக மாறிவிட்டதாக மக்கள் ஆவேசம். சென்னை அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் கடந்த 6 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. வீடொன்றுக்கு மாதம் 5000 ரூபாய் செலவில் குடிநீர் வாங்க வேண்டியுள்ளதால் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.